spend a day alone with me in Chennai City in this vlog. So let's go. பாருங்க ஸ்ட்ரெஸ்னால எவ்வளோ பிம்பிள் வந்திருக்குன்னு. தலையில் பிம்பிள், மூக்கில் பிம்பிள், சின்னில் பிம்பிள், எங்கே பார்த்தாலும் பிம்பிள். ஆல்சோ ஏன் இந்த மேக்கப் போட்டால் மூஞ்செல்லாம் அரிக்குதுன்னு தெரில. கண்ணில் சொரியிறேன், மூக்கில் சொரியிறேன். ஸோ இரிட்டேட்டிங். For the first time in my life, I got some poo for myself. I usually don't like pink a lot, but then today I was feeling a lot pink, so na pink color vaangna. And then I wanted to go to this cafe in Chennai, but it wasn't open at the time that I went in. So I went to Writers Cafe near my college. It brought up a lot of memories, both good and bad, I think. ஸோ நான் எப்போ ஒரு கெஃபேக்கு ஒர்க் பண்ண போனாலுமே ஐ ஆல்வேஸ் கெட் அஃபோகாடோ பிகாஸ் இட் டேஸ்ட் குட் ஈவன் இஃப் இட் மெல்ட்ஸ். சுடன காஃபி ஆறி போய் குடிச்சா நல்லாவே இருக்காதுல்ல, பட் அஃபோகாடோ குடிச்சா நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஐ எம் திஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஹூ லைக்ஸ் டு ஒர்க் ஃபார் அ லாங் டைம் வென் ஐ எம் ஒர்க்கிங் ஃப்ரம் அ கெஃபே. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் தட் ஐ ஆல்வேஸ் கெட் அண்ட் இட் டசன்ட் டிசப்பாயிண்ட். This cafe was so good. I was working for almost 2 hours, and when I left the cafe, I forgot that I left my iPad too in the cafe. And this is me realizing that I left it there. And குயிக்காக நான் அப்படியே ஃபோன் பண்ணி கால் பண்ணி நான் வந்து சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் விட்டுட்டு வந்துட்டேன், நான் வந்து பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. I took an auto and then I went back to the cafe and I got it back. யூஸ்வலாக நான் திங்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுப்பேன், கேர்லெஸ்ஸாக விடுற ஆளே கிடையாது. ஆனால் என்னன்னு தெரியல, இந்த வாட்டி நான் தெரியாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ போய் வாங்கிட்டு வந்துட்டேன். And then I went to this printing shop to print some packaging mock-ups that I had created. Also printed my vision board. I don't know, so late, I know, trust me. Then I reached the scan center to take a couple of scans for my recent health scare. அது என்ன தெரில, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்துட்டு போயிடுது. அண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம் டு கெட் த ரிசல்ட்ஸ். அண்ட் வெயிட் பண்ணுற கேப்பில் நான் வந்து அப்படியே ஃபீனிக்ஸ் மால் போயிட்டேன் அண்ட் டு டூ ஜஸ்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஷாப்பிங் ஹியர் அண்ட் தேர். Also, what's up with Zara's new collections? Their collections are so mid. ஆல்மோஸ்ட் லுக்ஸ் லைக் நைட் ட்ரெஸ்ஸஸ். இதுக்கு வர 3,000 to 5,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னு தான் தெரியல எனக்கு சத்தியமாக. அண்ட் ஐ டோன்ட் கெட் எனி திங் திஸ் டைம். அப்புறம் ஃபீனிக்ஸில் புதுசாக வந்து நாண்டோஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். இட் ஹேட் 15 to 20 minutes வெயிட் பீரியட். பட் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் வந்து சிக்கன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் பிகாஸ் ஐ மிஸ் நாண்டோஸ் ஸோ மச். அண்ட் இதில் எனக்கு கொழுப்பு என்னென்னா காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு நிறைய காரம் ஆட் பண்ணி நான் சாப்பிட்டேன். அதனால் சில பல டேமேஜ் ஆச்சு உடம்புக்கு. பட் அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் vlogல பேசலாம். அந்த காரத்தை தாங்க முடியாதனால ஒரு ஐஸ்கிரீம் வேறு நான் சாப்பிட்டேன். பட் ஐஸ்கிரீம் வாஸ் 10 on 10. அண்ட் அதோட இந்த vlog நான் முடிக்க போகிறேன். I'll see you in another vlog. and next vlog பயங்கரமாக இருக்க போகுது. So make sure you subscribe. Bye. Do you ever like set out to go take a bath, but you sit in the restroom for like way longer and you doom scroll like crazy? It's like you're just sitting on your whatever that's called with your pants on because you just want to scroll in another environment. I don't know if it's just me. Like, does everybody else do this? I don't know. I spend hours doom scrolling on my restroom more than anywhere else. I don't know why I do this. It's kind of toxic. I gotta come out of this toxic relationship with my phone. Okay, bye. I promise, bye.